2 முறை ஏஎஸ் மாண்புமிகு ஏஎஸ் பொன்னம்மாள் மறைந்த ஏஎஸ் பொன்னம்மாள் 2 முறை தற்காலிக சபாநாயகர் இருந்த அந்த நினைவுகள் மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவரை ஒட்டி உங்களுடைய பொதுப்பணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களை வந்து பெரிய நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த பணியை நீங்கள் செம்மையாக ஆற்ற வேண்டும் என என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஏவா வேல் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய கூட்டுறவு கொள்கை விளக்க புத்தகத்தில் 131 ஊட்டி டீ விற்பனை, அரசு உப்பு விற்பனை, பனவெல்ல விற்பனை, சிறுதானிய விற்பனை என்று பொருள் விற்பதை இதில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே வருவதற்கு முன்னால் பொருள் என்கிற தலைப்பில் பக்கம் 44 தேங்காய் விலையிலே ஏற்படும் மாற்றங்கள், தென்னை விவசாயிகளுடைய பாதிக்காத வகையில் கொப்பரை தேங்காய் ஆதார நிதி ஒதுக்கப்படுவது, கோவை, தஞ்சை, பொள்ளாச்சி, காங்கேயம் போன்ற இடங்களில் தேங்காய் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்படும். அவற்றிலே இருந்து அரசு அறுவை அலுவலர்கள் மூலமாக எண்ணெய் எடுக்கப்பட்டு பொது விநியோக திட்டத்தில் விற்பனை செய்யப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பொருளாக விற்பனை என்று இந்த புத்தகத்தில் இடம்பெறுகிற பொழுது இந்த எண்ணெய் விற்பது என்பது விற்பனை இடம்பெறவில்லை என்பதை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோன்று பொருள் 5 பக்கம் 43 5 ஏக்கருக்கு குறையாத நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவுகளில் வாங்கிய பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்ற அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 அறிவிப்பு தந்திருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உணவுத்துறை அமைச்சர்கள் கூட நிறைய ரேஷன் கடை இருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 860 ஊராட்சிகளுக்கு மேல் உள்ள ஒரு மாவட்டம் முழுக்க கிராம மாவட்டம். அந்த மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் 7வது கிலோமீட்டர்ல வந்து அப்துல்லாபுரம் என்ற இடத்துல ஆரம்பிச்சோம்னா அரூர் வரைக்கும் இருக்கும். அந்த மாவட்டத்தினுடைய நீண்ட நெடிய ஒரு மாவட்டம். அதனால தான் அவ்வளவு ரேஷன் கடை இருக்குது. அதனால ஒரு சான்றுக்காக சொல்றேன், அவ்வளவு இடங்களிலும் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்கிற ஒரு மாவட்டம். இன்னும் சொல்ல போனால் காவிரி டெல்டா பகுதியோட இல்லை எங்களுடைய பகுதி. நிலத்தை பார்த்து வானத்தை பார்த்து விவசாயம் பண்ணுகிற பகுதி, மிக நடுத்தர விவசாயிகள் இருக்கிற பகுதி. அதுல குறிப்பாக பானை சோறுக்கு பருக்கு சோறு பரம் என்பதை போல 2 கூட்டுறவு சங்கங்கள் வந்த செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டீ கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி 1/5/2025